வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ் வந்து நீங்கள் ஹார்லிக்ஸ் இல்லாட்டி பூஸ்ட்டுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து கலக்கிறோன்னா அதில் வந்து பாதி அளவுக்கு வந்து ஒயிட் சுகர் தான் இருக்கும். ஆனால் ஒயிட் சுகர் வந்து நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில்லைன்னு தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு அப்பப்போ குழந்தைகளுக்கு இல்லை நம்மளும் கூட குடிக்கலாம். இப்போ பாதாம் வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிளாக்காக இல்லை ஸ்பாட்ஸ் இருக்க மாதிரி இருக்குல்ல, அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தனியோட தட்டில் போட்டு வச்சுருங்க எடுத்து. அடுத்தது வந்து நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 1/4 கப் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரியும் அதே மாதிரி பாதாம் எப்படி நம்ம ஃப்ரை பண்ணோமோ அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி 2 பக்கம் லைட்டாக இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு தனியாக ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. அடுத்தது வந்து நான் 1 கப் வந்துட்டு ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி மாவு வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். இல்லாட்டி அது குடிக்கிறப்ப நம்மளுக்கு வயிற்று வலி வரும். உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு வந்து மாறி நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ராகி மாவு. அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறம் பாதாமும் முந்திரியும் போட்டு நம்ம நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி வரவும் வராது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கோர்ஸ் பவுடராக தான் கிடைக்கும், குறன்னு இருக்கும். அது கூட நம்ம பாதி அளவு இப்போ வந்து ராகி மாவு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ராகி மாவை ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிச்ச மாவையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து பல்ஸ் மோடில் வச்சு விட்டு விட்டு தான் கிரைண்ட் பண்ணணும், இல்லாட்டி அந்த நட்ஸில் இருக்க ஆயிலெல்லாம் நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வந்து நம்ம சலிச்சிக்கலாம். இப்போ மேலே அந்த குருணையாக இருக்குது பார்த்தீங்களா, அதை மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம ஓட்டிக்கலாம். இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/2 கப் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொக்கோ பவுடர் வந்து உங்களுக்கு அந்த சாக்லேட் ஃப்ளேவர், அந்த டேஸ்ட், அந்த ஸ்மெல்லு கொடுக்குறனால குழந்தைங்க வந்து கொஞ்சம் விரும்பி குடிப்பாங்க. நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்ல ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்மளே கூட குடிக்கலாம். 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிச்ச பாலையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு நம்ம இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு காய்ச்ச வேண்டியது தான். நல்லா கலக்கி விடுங்க. இது கொஞ்சம் காய நம்மளுக்கு கெட்டியாக தான் வரும். உங்களுக்கு எப்படி குழந்தைக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து இப்போ கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் ஆட் பண்ண வேண்டாம். கரும்பு சர்க்கரை இல்லாட்டி தேன் இல்லாட்டி டேட்ஸோட சிரப்பு கலந்து கொடுக்கலாம். பாருங்கள், நம்மளோட ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு.